பாண்டியன், உலகத்திலே ரொம்ப கொடுமையான விஷயம் எது தெரியுமா? குழந்தைங்க தனிமையான சூழ்நிலையில வளர்றதுதான். நேரத்துக்கு சாப்பாடு கிடைக்காம பட்னியால துடிக்கிறது எவ்வளவு வேதனையான விஷயம் தெரியுமா? நிஷாவை ஹாஸ்டல்ல சேர்த்து விட்டுட்டா அவ அது போல கொடுமையை தான் சந்திக்க வேண்டி வரும். எல்லா வசதிகளோட நேரத்துக்கு சாப்பாடு, படிப்பு எல்லாமே கிடைக்கும். ஆனா அன்பு, அம்மா அப்பாவை பிரிஞ்சு அதனால உண்டாகிற வெறுமைய, ஏக்கத்தை எந்த வசதி வாய்ப்பாலையும் நிரப்பவே முடியாது பாண்டியன். அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை தான் குழந்தைங்க மனநிலைய ரொம்ப பாதிக்கும். வீட்ல இருந்து அங்க நடக்கிற சண்டை சச்சரவை பார்க்கும்போது மனுஷங்க இப்படிதானான்னு அவளால புரிஞ்சுக்க முடியும். மனசுல ஒரு பக்குவம் கூட வரும். என்ன பிரச்சனைனாலும் அவளுக்கு தோள் கொடுக்க, சாஞ்சுக்க அப்பா இருக்காருன்னு அவளுக்கு ஒரு ஆறுதல் கிடைக்கும். ஒருவேளையாவது உங்க கையால அவளுக்கு சாப்பாடு ஊட்டி விட முடியும். அவகிட்ட 4 வார்த்தை அன்பா பேச முடியும். அவ சொல்றத கேட்டுக்க முடியும். நிஷா ஆசைப்பட்டு கேக்குறத உங்களால வாங்கி தர முடியும். ஹாஸ்டல்ல சேர்த்து விட்டுட்டீங்கன்னு வைங்க, இது எல்லாத்தையும் அவ ரொம்ப மிஸ் பண்ண வேண்டி வரும் பாண்டியன். நீங்க ஒரு போலீஸ் ஆபீசர். தினம் தினம் 1000 பிரச்சனைகளை பாக்குறீங்க. அந்த பிரச்சனைகளெல்லாம் தீர்த்து வைக்கிறீங்க. அதோட கம்பேர் பண்றப்ப வீட்டுல நடக்கிற இந்த சண்டையெல்லாம் பெரிய விஷயமே இல்ல பாண்டியன். இதெல்லாம் போக போக தானா சரியாயிடும். அதனால குழந்தைய ஹாஸ்டல்ல சேர்க்கணுங்கிற எண்ணத்தை இதோட விட்டுடுங்க. இதுக்காக தான் பவித்ரா நான் உங்ககிட்ட பேசணும்னு ஆசைப்பட்டேன். மேகமெல்லாம் விலகின வானம் மாதிரி எனக்குள்ள ஒரு நல்ல தெளிவு வந்திருக்கு. ஒரு விதத்துல யோசிச்சா குழந்தைய பிரிஞ்சு நானே எப்படி இருப்பேன்னு எனக்கு தெரியல. வீட்டோட சூழ்நிலை என்ன அப்படி யோசிக்க வச்சிருக்கு. இனி எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் சரி, நிஷாவை இனிமே நான் பிரிஞ்சு இருக்க முடியாது. ஆமா பவி, உங்க வேலை விஷயம் என்னாச்சு? தேடிட்டு இருக்கேன். சரியான வேலை இன்னும் அமையல. அப்புறம் எம்டியோட பாட்டி என்ன பார்க்க எங்க வீட்டுக்கு வந்திருந்தாங்க. ஓ அப்படியா? எதுக்கு? அவங்கள எனக்கு ஏற்கனவே தெரியும். அப்போ அவங்க எங்க எம்டியோட பாட்டின்னு எனக்கு தெரியாது. ஓ, ஏதோ கோவத்துல பேசிட்டாரு, தப்பா எடுத்துக்காத, மறுபடியும் நீ வேலையில சேரணும்னு சொன்னாங்க. அவங்க சொல்றாங்களேன்னு சேர்ந்தா மறுபடியும் பல சங்கடங்களை சந்திக்க வேண்டி வரும்னு நான் நாசுக்கா வேலையை வேண்டான்னு சொல்லி அவாய்ட் பண்ணிட்டேன். நீங்க வேலைக்கு போலன்னா வீட்டுல எக்கனாமிக்கலா நிறைய ப்ராப்ளம் சந்திக்க வேண்டி இருக்குமே. இருக்கு. இப்பவே அண்ணி புலம்ப ஆரம்பிச்சுட்டாங்க. ஆனா பாவம், அவங்க என்ன பண்ணுவாங்க? அப்பா ரிட்டையர்ட் பர்சன், அண்ணனுக்கு வருமானம் கம்மி, ஏன் சம்பளம் இல்லாம ஃபேமிலியை ரன் பண்றது ரொம்ப கஷ்டம். அப்போ அப்படி இப்படி பேச்சு வரதானே செய்யும். சீக்கிரம் வேலையில சேர்ந்தாதான் எல்லாம் சரியாகும். உங்களை சுத்தி யாரு என்ன சொன்னாலும் அதை ஒரு குறையா எடுத்துக்காம சூழ்நிலையை சரி பண்ணணும்னு நினைக்கிறீங்களே, உங்ககிட்ட எனக்கு பிடிச்சதே இந்த பாசிட்டிவ் அப்ரோச் தான். நானே உங்ககிட்ட கத்துக்க வேண்டியது நிறைய இருக்கு பவி. போலாமா? போலாம். இருந்தாலும் உனக்கு இவ்வளவு கோவம் ஆகாதுடா. கோவப்படாம என்ன ஒண்ணு சொல்ற? குழந்தைய பார்க்க கூடாது, பேசக்கூடாது. அம்மாவும் பொண்ணும் அப்படி பேசுறாங்க. பொண்ணுகாரி உனையவே மரியாதை இல்லாம பேசுறா. அவளை அறையாம விட்டதே தப்புதான். போத நிறுத்துறா. வர வர உனக்கு கோவம் அதிகமாயிட்டே போகுது. நல்ல வேளை மாப்பிள்ள உன்னை தடுத்தாரு. அவன் மேல உன் கை மட்டும் பட்டிருந்தது, இருக்கிற கொஞ்ச நெஞ்ச பந்தமும் போயிருக்குண்டா. என்னது கொஞ்சம் நஞ்ச பந்தமா? அப்படின்னு ஒண்ணு இருக்கா என்ன? இருந்தா தான் நிஷாவை நம்ம வீட்டுக்கு அனுப்பி வச்சிருப்பாங்களே. டேய், நான் சொல்றது என் மாப்பிளைக்கும் என் பேத்திக்கும் இருக்கிற பந்தம்டா. அட போமா, மாமாவையும் நிஷாவையும் தான் நம்ம கிட்ட நெருங்கவே விட மாட்டேங்கிறாங்களே. மாமா பாவம்மா, அம்மாவையும் தங்கச்சியும் அவரால் கண்டிக்கவே முடியலையே. ஆரம்பத்திலே அவங்க 2 பேரையும் கண்டிச்சு வச்சிருந்தாருன்னா அக்கா செத்துருக்கவே மாட்டாமா. ஒரு விதத்துல பார்த்தா அக்கா சாவுக்கு மாமாவும் தாமா காரணம். மாமா முகத்துக்காக தான் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்காம விட்டுருந்தேன். இப்போ ஒண்ணும் கெட்டு போல, போலீஸுக்கு போகத்தான் போறேன், அவங்க எல்லாத்தையும் உள்ள தள்ளத்தான் போறேன். சபாஷ். ஹேய் கவிதா, எப்படி வந்த? முடியுமா? என்ன திடீர்னு வந்திருக்க? எக்ஸாம் முடிஞ்சிருச்சு, வந்துட்டேன். அப்படியா? நீ எப்படிமா இருக்க? இருக்கேன்டி.
நான் வந்தது கூட தெரியாம விவாதம் காரசாரமா போயிட்டு இருக்கு. ஓ அப்பவே வந்துட்டியா? வந்துட்டேன். என்னண்ணே ம் இத்தனை வருஷம் கழிச்சு அக்கா சாவுக்கு நீதி கேட்டு கொடி பிடிக்க போறியாக்கும்? ஏன் அதுல ஒன்றும் தப்பு இல்லையே. மாமாவே ஒரு போலீஸ் ஆபீசர், நீ கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்னா அவர்கிட்ட தான் கொடுக்கணும். எதுக்கு? அவரை விட மேலதிகாரிட்ட போய் நான் கம்ப்ளைண்ட் கொடுக்க போறேன். போ. அப்படி போறதுக்கு முன்னாடி மாமா நிஷா இவங்க யாரும் வேண்டான்னு முடிவு பண்ணிட்டு போ. அக்கா சாவுக்கு உண்மையான காரணம் முழுசா நமக்கு தெரியாது. விதி முடிஞ்சிடுச்சு, அக்காவை இழந்துட்டோம், அவ்வளவுதானே. அம்மா நிஷா ரூபத்துல தான் அக்கா முகத்தை நம்ம பாக்குறோம். அவளை பார்க்க விடாம அவங்க நம்மள தடுக்கிறாங்க. நம்மள பார்த்தா அவங்களுக்கு என்ன பயமோ அந்த பயத்தை போக்கிட்டா நிஷாவை நம்ம கிட்ட அனுப்புவாங்க. அது என்ன பயம்னு சொன்னா தானே தெரியும். சொல்ல மாட்டாங்கன்னா நம்ம தான் கண்டுபிடிக்கணும். அதான் எப்படி? எப்படின்னு எனக்கு என்ன தெரியும்? போக போக தான் தெரிஞ்சுக்கணும். இங்க பாருங்க, குழந்தை அங்க இருந்தா கஷ்டப்படுன்றது உண்மைதான். அதுக்காக நம்ம கொண்டு வந்து வளர்க்க முடியுமா? அப்போ மாமா கிட்ட பிடிமானமா இருக்கிறது நிஷா ஒருத்தி தானே. என்னம்மா சொல்ற? ஒரு 2 நாள் கூட வீட்டுக்கு கூட்டு வரக்கூடாது, அதுக்கு அவங்க தடுக்கிறாங்க. மாமாவும் அதை பார்த்துட்டு அமைதியா இருக்காரு. இப்படித்தாம நம்ம அக்காவையும் குடும்பப்படுத்திருக்கணும். அதனாலதான் அக்காவை இறந்துருக்கணும். அண்ணே உனக்கு கல்யாணம் ஆனதா தெரியும், ஒரு ஆம்பளை அம்மாக்கும் பொண்டாட்டிக்கும் நடுவுல எவ்வளவு அவஸ்தைப்படுறான்னு. நீ எப்பவும் மாமாவுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவ. உனக்கு கல்யாணம் ஆகட்டும், நான் உனக்கு கூட சப்போர்ட் பண்ணுவேன். எனக்கு கல்யாணமா? அது இப்போதைக்கு நடக்கிற மாதிரி தெரியல. முதல்ல உனக்கு கல்யாணம் ஆகணும்ல. அடப்பாவி. அம்மா முதல்ல இவளுக்கு ஒரு மாப்பிள்ளைய பாரு, அப்பதான் ஏர் ரூட் கிளியர் ஆகும். உன் லைன் கிளியர் ஆவறதுக்கு எனக்கு கல்யாணம் பண்ணணுமா? எனக்கு ஒரு வேலை கிடைக்கட்டும், நானே ஒரு மாப்பிள்ளைய பாப்பேன். முதல்ல உனக்கு ஒரு பொண்ணை பாத்துக்கோ. கள்ளி நல்ல பொண்ணு. பாட்டி கொஞ்சமா சாப்பிடுங்க. இல்லம்மா எனக்கு பசிக்கல, வேண்டாம். சாப்பிடலன்னா உங்க உடம்பு என்னத்துக்காகும் பாட்டி, கொஞ்சம் வேணா சாப்பிடுங்க. ஐயோ வேண்டாமா. சாப்பிடுங்க பாட்டி கொஞ்சம். பாட்டி உங்க பேரனுக்கு தெரியாம நான் எப்படி இங்க மறைஞ்சிருக்க முடியும்? அவருக்கு தெரிஞ்சிட்டா தீனா கிட்ட என்ன புடிச்சு கொடுத்துட மாட்டாரா? என்கிட்டதான் நீ உன் கதை முழுசையும் சொல்லியிருக்கியே, அதை என் பேரங்கிட்ட சொன்னேன்னா அதை அவன் புரிஞ்சுக்குவாம்மா. தீனா கிட்ட இருந்து அவனே உன்னை காப்பாத்துவான். நீ எதுக்கும் கவலைப்படாத. ஐயோ பாட்டி, அவர் வராரு பாட்டி. நான் இருக்கேன்ல, நான் பாத்துக்கிறேன், நீ உட்காரு. பாட்டி, ஏய் நீ என்ன திரும்ப வந்துட்டியா? பாட்டி இவ எப்ப வந்தா? தேவ் கோவப்படாதடா, நான் உனக்கு எல்லாத்தையும் விளக்கமா சொல்றேன். என்ன சொல்ல போறீங்க? இவளை தேடிட்டு அந்த தீனா என்ன வழியில மடக்கி தகராறு பண்றான். ஒரே கலாட்டாவாயிடுச்சு. போலீஸ்ல புடிச்சு கொடுத்துருவேன்னு சொன்னா ஏன் பொண்டாட்டிய நீ உன் வீட்டுல மறைச்சு வச்சுக்கிட்டு இருக்க, நானும் போலீஸ்ல சொல்லுவேங்கிறான். தப்பு தப்பா வேற பேசுறான் பாட்டி. இவளால எனக்கு எவ்வளவு அசிங்கம் தெரியுமா? தேவையில்லாத டென்ஷன் வேற. ஏய் வாடி, உன் புருஷன் கிட்ட ஒப்படைச்சாதான் என்னால நிம்மதியா இருக்க முடியும். அதனால தேவையில்லாத தலைவலிதுமா. வா. ஐயோ விடுங்க தேவ், அவன் என் புருஷனே கிடையாது. நான் அவன் கூட போக மாட்டேன். தீனா நல்லவன் கிடையாது தேவ். ப்ளீஸ் வேண்டாம், என்ன கம்பல் பண்ணாதீங்க. ஏய் நீ அவன் கூட சேர்ந்து வாழு வாழாம போ, அது ஓ இஷ்டம். ஆனா இனி ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்ல இருக்க கூடாது. போயிடுங்கிறது. நான் போக மாட்டேன். நான் இந்த வீட்டை விட்டு போக மாட்டேன். நான் வெளியில போனா என் உயிருக்கே ஆபத்து. இந்த கதையெல்லாம் இங்க வேண்டாம். போடி. வேண்டாம், என்ன கட்டாயப்படுத்துனீங்க, நான் செத்துருவேன். அதுதான் உங்க ஆசைனா
என்ன இங்க இருந்து போக சொல்லுங்க. என்ன மிரட்டுறியா? அப்ப உன்னால நாங்க சாகணுமா? இப்ப நீ போய்தான் ஆகணும். நீயா போகல, தீனாவுக்கு போன் பண்ணி இங்க வர வச்சிருவேன். டேய் அவசரப்படாதடா, கொஞ்சம் பொறுமையா இரு. நான் சொல்றத கேளுடா. இவ ஃப்ராடு பாட்டி. நம்மள எப்படி மிரட்டா பாருங்க. இவ புருஷன் வந்ததும் தப்பிச்சு ஓடிட்டு திரும்ப உள்ள வந்துட்டா. இவள நம்பாதீங்க பாட்டி. ஐயோ, இவ தப்பிச்சு போகவே இல்லடா. அவன்கிட்ட ஒப்படைக்க கூடாதுன்னு வீட்டுக்குள்ளேயே இவள மறைச்சு வச்சது நான் தான். என்ன பாட்டி சொல்றீங்க? ஆமாண்டா. என்ன இருந்தாலும் இவ ஏன் பேத்தி இல்லையா? இவளுக்கு கல்யாணம் ஆனதே மறைச்சிருக்கான்னா, மனநல சரியில்லாத மாதிரி நடிச்சிருக்கான்னா, இவளுக்குள்ள ஏதோ பிரச்சனை இருக்குன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதான் இவளை மறைச்சு வச்சுட்டு நீங்க எல்லாம் வீட்டை விட்டு போனதும் நான் இவ கதையை கேட்டேன். இவ கதையை கேட்டா நீயும் இறக்கப்படுவ. இவளை அவ புருஷனோட சேர்த்து வைக்க மாட்ட. அப்படி என்ன கதை? பாட்டி 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 அம்மா 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 தண்ணி கொண்டு வா, என்னாச்சும்மா? அம்மா பாட்டி, ஏய் பாட்டி பக்கத்துல வராத. பாட்டிக்கு பிரஷர் கொடுத்ததே நீதான். மயங்கி விழற அளவுக்கு கூட இருந்தே உங்களுக்கு டென்ஷன் கொடுத்துருக்க. பாட்டிக்கு ஒண்ணு என்னால டென்ஷன் கிடையாது. பின்ன வேற யாரால? அந்த பவித்ராவால தான். என்ன உளற? நான் ஒண்ணும் வளரல. அவளை சமாதானப்படுத்தி மறுபடியும் வேலையில சேர்க்கறதுக்காக தான் பாட்டி அவ வீட்டுக்கு போயிருந்தாங்க. பவித்ரா மறுபடியும் ஆபீஸ்ல சேர மாட்டேன்னு சொல்லி பாட்டிய குழப்பி சங்கடப்படுத்தி அனுப்பிச்சிட்டா. வீட்டுக்கு வரும்போதே அவங்க மயங்கி விழ பார்த்தாங்க தெரியுமா? இந்தாங்க இந்தாங்க சீக்கிரம் வா. இந்தாங்க. பாட்டி பாட்டி ஏய் அம்மா அமாவாசை, பாட்டியை உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போயிடலாம். நான் போய் கார் ஸ்டார்ட் சரிங்க. பண்றேன். நீ பாட்டியை கூட்டிட்டு வா. சீக்கிரம் 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 வா. அம்மா பாட்டி, அம்மா பாட்டி மெதுவா மெது பார்த்து பாட்டி. உட்காருங்க. மெதுவா மெதுவா. நல்ல வேலை பாட்டி எதுவும் கேட்கல. நம்மளையும் வெளியில போன்னு சொல்லல. டாக்டர் பார்க்கணும். ஒரு நிமிஷம் பாய், சிஸ்டர் பாத்து பாட்டி. வாங்க உட்காருங்க.
கொஞ்சம் நகருங்க. என்னாச்சு இவங்களுக்கு? பாட்டி வீட்ல இருக்கும்போது திடீர்னு மயக்கமாயிட்டாங்க. ஓ அப்படியா, ஒரு நிமிஷம். இவங்களுக்கு பிபி ஹையா இருக்கு. இவ்ளோ பிபி இருந்தா அது அட்டாக்ல கொண்டு போய் விடுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. கம்ப்ளீட்டா செக் பண்ணணும், ப்ராப்பரா ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும், அவங்கள ஒரு நாள் அட்மிட் பண்ணணும். சரி டாக்டர், அட்மிட் பண்ணிக்கங்க. எனக்கு எல்லாமே என் பாட்டி தான், அவங்களுக்கு ஒன்றும் ஆயிடக்கூடாது. Okay. ப்ளீஸ் பாத்துக்கங்க. நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, எல்லா டெஸ்டும் எடுத்து பாத்துறலாம். தேவ், சத்தியமா சொல்றேன், என்னால பாட்டிக்கு எந்த பிரஷரும் கிடையாது. தீனா வந்தான், சண்டை போட்டான்னு ப்ராப்ளத்தை நீங்க தான் பெருசா கிரியேட் பண்ணிட்டீங்க. அதோட பாட்டி மயக்கமானதுக்கு காரணம் நான் கிடையாது, அந்த பவித்ரா தான். என்ன சொல்ற? ஆமா தேவ், ஒரு ஸ்டாஃப்காக பாட்டி அவங்க வீட்டுக்கு போலாமா? பவித்ரா வீட்டுக்கு பாட்டி போயிருக்காங்க. அவ என்னென்னமோ சொல்லிருக்காளாம் தேவ், அதனாலதான் இப்படி ஆயிருக்கு. அப்புறம் எனக்குன்னு இந்த உலகத்துல ஒரே உறவு நீங்களும் பாட்டியும் மட்டும்தான். நீங்க என்ன வெறுக்கலாம், ஆனா நான் உங்களை அப்படி பார்க்கவே இல்லை தேவ். உங்களுக்கு பாட்டி எப்படியோ அப்படிதான் எனக்கும். ஆமா தேவ், அவங்கள பத்தி நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. பாட்டி குணமாகற வரைக்கும் பக்கத்துல இருந்து நான் பாத்துக்கிறேன். சரி, உன் பின்னாடி ஏதோ பெரிய கதை இருக்குன்னு பாட்டி சொன்னாங்களே, என்னது? என்ன அது? ஏய், சொல்ல போறியா இல்லையா? அது பாட்டி குணமானதும் அவங்களே உங்ககிட்ட சொல்லுவாங்க. நீ சொல்ல மாட்டியா? ஹலோ, யா தேவ் ஹியர். தேவ், நான் எதுக்காக இங்க வந்தனோ அது முடியற வரைக்கும் என்ன அனுப்ப உன்னால முடியாதுடா.